ஆண்டி பிளான் ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். உங்களை எல்லாம் கடத்த போறேன். போங்க ஆண்டி, பழைய பிளானா சொல்றீங்க. டேய், கடத்த போறேன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம இப்படி இருக்கீங்க? ஆமா, கடத்த போறேன்னு சொல்லுவீங்க. உண்மையாலுமே கிட்னாப்பிங் பண்ணாங்கன்னா ஐஸ்கிரீம் சாக்லேட்னு வாங்கி தருவாங்க. நீங்க வாங்கி தருவீங்களா? ஆமாண்டா, உங்களை கடத்துறதும் இல்லாம எல்லாம் வாங்கி வேற கொடுக்குறேன். சரி சரி, எல்லாம் வாங்கி தரேன். அப்புறம் உங்க வீட்டுக்கு போனோன்னா காசுல எடுத்து வந்து கொடுத்துடணுமாக்கும். சரி ஆண்டி, எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணணுமே. இருடா, முதல்ல முப்பாத்தாக்கு கால் பண்ணுவோம். எங்க கடத்திட்டா எங்க அம்மா எப்படி பதறுவாங்க தெரியுமா? இரு இரு, அதையும் பாத்துருவோம். ஆண்டி ரிங்கு போகுதா? இருடா, போகும். பாத்திரம் கிடக்குது, குழம்பு வைக்கணும், சோறாக்கணும், வேலை முடியவே மாட்டேங்குது. இந்த போனு வேற நொய்யின்ட்டு. யார் பேசுறது? சும்மா வேலை பார்க்கும்போது தான் போன் போடுவீங்களாக்கோ? தொண்டையில எனக்கு கிச்சிக்கிச்சா? மேடம், நான் உங்க... ஐயோ ஐயோ, குழம்பு வேற பொங்குதே. இருப்பா இருப்பா, காய் போட்டுட்டு வந்து பேசுறேன். என்னடா உங்க அம்மா இப்படி பண்றாங்க? பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா யாரையுமே பேச விட மாட்டாங்க. பத்தாதுக்கு அடுப்படியில வேற தான் இருக்காங்க. அடுப்படியில இருக்கும்போது யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. பெரிய நலபாக சக்கரவர்த்தி. உங்க அம்மா சமைக்கும் போது யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அந்த சாம்பாரை வாயிலே வைக்க முடியாது. அந்த சாம்பாருக்கு இவ்வளோ பில்டப்பா? ஐயோ ஆண்டி, எங்க அம்மாக்கு கேட்டு போகுது. போனை மியூட்ல போட்டு பேசுங்க. சேர்க்க ஒழுங்கா வேணும்னு இதுக்கு தான் சொல்றாங்க. நம்மகிட்டயே மியூட்டை பத்தி எல்லாம் பேசுதுங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா, அடுப்படியில கொஞ்சம் வேலையா இருக்கிற, அதனாலதான். என்னமோ சொல்ல வந்து என்னது? முதல்ல நீ யாரு? நான் தாமா உங்க பையனை. அடே இருப்பா இருப்பா, சாம்பார் தூள் போட மறந்துட்டேன், போட்டுட்டு வந்துடுற, அப்புறமா விஷயத்த சொல்லு. டேய், என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்குது உங்க அம்மா? எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். சமைக்கும் போது உலகத்தையே மறந்துடுவாங்க. எங்களை எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க? இப்ப சொல்லுப்பா. அது வந்து உங்க வீட்டு பையனை. ஐயோ இருப்பா, குக்கர் வேற விசில் அடிக்குது, என்னன்னு பாத்துட்டு வந்துட்டு திருப்பி பேசுறேன். டேய், இது என்னடா பொழப்பு? பேசாம குஷ்பாக்காக்கு ஃபோன் பண்ணுடா, இது வேலைக்கே ஆகாது. இப்ப சொல்லுப்பா. சாப்பாடு ஆக்கிட்டேன். இல்ல, நீங்க பொறுமையா சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வீடு வாசல்லாம் கூட்டிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வந்து உட்காருவீங்களா? அப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப நான் வைக்கிறேன். என்னடா பொழப்பு இது? பெத்தவளைய காணும்னு சொல்ல வந்தோம்னா இந்த அம்மா அதை விட்டுட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்குது. டேய், உங்க அம்மா விளாசிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஆண்டி, எங்க அம்மாக்கு கால் பண்ணுங்க. அரைக்கு இருக்கே இப்படி பண்ணுது. இன்னும் முழுக்கு இருக்குகிட்ட போனை பண்ணி பேசினா அது என்ன சொல்ல போகுதோ. சரி, பண்ணுவோம். அடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மணியா இருக்கால, அவ ஏக்கா உங்களுக்கு யார் குஷ்பன் பேர் வச்சது? த்ரிஷா வச்சிருக்கலாம். த்ரிஷா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு சொல்றாடி. கர்ம கன்றாவி, இதெல்லாம் வர சொல்லிட்டு இருக்கானுங்களா? பொய் சொல்றதுக்கு ஒரு பொருத்தம் வேணாமா? அக்கா, அவ சொன்னது கரெக்ட் தான். நீங்க த்ரிஷா மாதிரியே தான் இருக்கீங்க. என்ன வளர்த்தி கொஞ்சம் கம்மி. அட, இந்த போன் வேற. ஹலோ, யார் பேசுறது? மார்க்விக் பேசுறோம். நீங்க யார் பேசுறீங்க? மார்க்விக்கா? அப்படி யாரும் இல்லீங்களே. என்றவே குஷ்பு, ஆனா எல்லாரும் த்ரிஷா மாதிரி இருக்கறன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் இல்லீங்களே. ஏடா, உங்க அம்மாக்கு இதெல்லாம் ஓவரா இல்ல? குஷ்புன்னு பேர் வச்சவனையே நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதுல வேற த்ரிஷான்னு யாரோ சொன்னாங்களாமா. அது எவான்னு நாளைக்கு முதல் கண்டுபிடிக்கணுமாக்கும். நீங்க குஷ்புவா த்ரிஷாவா? சரியா சொல்லுங்க. ஐயோ, குஷ்பு தான் பேசுறேன், என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க பிள்ளையும் பையனையும் கடத்தி வச்சிட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பிள்ளையும் பையனையும் வாங்கிட்டு போய்க்கோங்க. என்னது? இந்த பிள்ளையை பையனையும் கடத்திட்டீங்களா? ஐயோ, இந்த பிள்ளையை பையனையும் தான் கடத்திட்டீங்களா? என் காலில் நிறைய பிள்ளைங்க வாங்கி இருக்குது, எல்லாத்தையும் கடத்த வேண்டியதானே? பாவம் இந்த பிள்ளைங்க பையனும். மா, உங்க காலனியில் இருக்கிற எல்லா பிள்ளையும் பையனையும் தான் நான் கடத்திருக்கிறேன். முதல்ல உங்க பிள்ளையும் பையனையும் வாங்குறதுக்கு காசு கொண்டு கொடுக்குற வழியை பாருங்க. என்னது? எல்லா பிள்ளைங்க பையனையும் கடத்திருக்கீங்களா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. ஏக்கா, இந்த பிள்ளையை பையனையும் கடத்திருக்கானு கேளுங்க. யாரு? உமாவும் பக்கத்துல தான் இருக்குதா? அவங்க பையனையும் சேர்த்து தான் கடத்திருக்கேன்னு சொல்லுங்க. உன் பையனையும் சேர்த்து தான் கடத்திருக்காங்களாமா? ஐ ஜாலி 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 ஜாலி. ரொம்ப நிம்மதியா இருக்குது. எனக்கு பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோ. காலையில மறக்காம காய்
ஹோட்டல் கடையில் அடுக்கிற மாதிரி அடுக்கிட்டு போற. உன் பசங்களை கடத்தி வச்சிருக்கிற. நான் உனக்கு ஹோட்டல் கடை நடத்தல, உன் பிள்ளைங்களுக்கு சோறு வாங்கி கொடுக்கறதுக்கு. அட கடத்திட்டு போயிடுவீங்கல்ல, நீங்க தான் பார்க்கணுமாக்கோ. எங்க கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் வேணும், 2 மாசமாவது வேணும். அதனால ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலையில சொல்லி கத்து கொடுங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இங்க வந்து எனக்கு செய்வாங்கல்ல. ஏக்கா, என்ற பையனுக்கு பொய்யே சரியா சொல்ல வர மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொல்லுக்கா. உமா பையனுக்கு பொய் சரியா சொல்ல வர மாட்டேங்குதுங்களாமா, அதையும் கொஞ்சம் பழகி கொடுத்துருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவானாக்கும். அப்புறம் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ண வேண்டாம். நானே ஃபோன் பண்ணி என்ற பையனை கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்ன 10 லட்சம் கேட்டீங்களா? 10 என்னங்க, 20 லட்சமே தர்றேன். என்ற பசங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க. 2 மாசத்துக்கு போதும், எங்களால முடியல. அப்புறம் உங்க ஏடிஎம் கார்டு நம்பரு, உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பரு, உங்க வீடு அட்ரஸ், ஆதார் கார்டு எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விடுங்க. நான் போலீஸ்ல அது தேடிலாம் வர மாட்டேன். பாவம், நீங்களே வயிற்று குழப்புக்கு பிள்ளைங்க கடத்தி வச்சிருக்கீங்க. என்ன என்ற பிள்ளைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க, முடிஞ்சா கடிச்சு கூட வச்சிருவாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. ஏய், இதுங்களாம் நிஜமாவே உங்களை தான் பெத்துச்சுங்களா இல்ல எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்துச்சுங்களா? இப்படி பேசுதுங்க. கொஞ்சம் கூட அம்மா மாதிரியே பேச மாட்டேங்குதுங்களே. ஆண்டி ஆண்டி, நான் எங்க அம்மாட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுறேன் ஆண்டி. நான் பேசுறதுனாலே எங்க அம்மா கொஞ்சம் உருகிடுவாங்க. அதனால நான் பேசட்டுமா? சரி பேசு. இந்த கடத்தல் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹலோ அம்மா, அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா. ஏ சாலு, ரொம்ப நடிக்காத. நீ 4 பேர் கொடுமைப்படுத்தாம இருந்தா பத்தாதா, உன்னை ஒருத்தன் கொடுமைப்படுத்துறானா? ஏண்டி, கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்லுங்கடி. ஒழுங்கா அந்த அண்ணன் சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்கா இரு. முக்கியமா என்கிட்ட கேக்குற மாதிரி காபி அது இது நேரத்துக்கு நேரம் கேட்காத. அந்த ஆளு நிஜமாலுமே நீ அடிச்சு போட்டுற போறா. பாத்து இருந்துக்கோ, பாத்து இருந்துக்கோன்னு சொல்றேன் பாரு. அது உன்னை இல்ல, அந்த ஆளை பத்திரமா பாத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்காவது உயிரோட வாழ விடுங்க. காலனில நீங்க 2 பேரும் சேர்ந்தாலே உலகம் தாங்காது. மொத்த காலனியும் அவன் கடத்திட்டு போயிருக்கான். அவன் நாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பயமா தான் இருக்குது. என்ன சொன்னாங்க உங்க அம்மா? ஆண்டி, மொத்த பிளானும் ஊத்திக்கிச்சு. நாங்கெல்லாம் காணாம போனா எங்க அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஜாலியா இருக்காங்க ஆண்டி. உங்க அம்மாளுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தெரிஞ்சு இந்த பிளான போட்ட பத்தியா என்னை சொல்லணுமாக்கோ. டேய் சஞ்சய் புட்டு, இவங்க அம்மாளுங்களாவது பரவாயில்ல. உன்ற அம்மா நீங்க காணாம போனது கூட தெரியாம யாருக்கு சமைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியல. சமையல் பண்ணுது பண்ணிக்கிட்டே இருக்குது. ஐயோ ஆண்டி, அப்ப நான் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? வேற வழி இல்ல. உங்களை கூட்டிட்டு போய் வச்சு சோறா நான் போட முடியும்? நான் உங்களுக்கு சோறு போடணும்னா என்ற வீட்டை வித்து தான் போடணுமாக்கோ. என்னையால விடுங்க, நிறைய வேலை கிடக்குது, நான் போய் பாக்குறேன். டேய், பேய்க்கு பிறந்ததெல்லாம் பேயா தான் இருக்கும். அதனால உங்களெல்லாம் வச்சு சமாளிக்க உங்க அம்மாங்கனால மட்டும்தான்டா முடியும். என்னால முடியாதுடா. நிறைய வேலை இருக்கு, நான் போய் பொழப்ப பாக்குறேன்டா. நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. பாய்.